எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாரும் நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலான வேலைகள் தவிர்த்து எதிர்ப்புகள் அதிகமாக சந்திக்கிறோம். எங்கே போனாலும் நமக்கு சில எதிர்ப்புகள் வருது. நம்ம நல்லது பண்ணாலும் சில பேர் எதிர்க்கிறாங்க. ஏன்னா நமக்கு நல்லதுங்கிறது அடுத்தவங்களுக்கு அது வேண்டாத இருக்கும். அப்போ இந்த எதிர்ப்புகள் அண்ட் எதிரிகள் யாருக்கு யாருக்கு எதிரிகள் உண்டு அப்படின்னா, உங்களுடைய லக்னத்தை 6ஆம் அதிபதி நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருந்தால் எதிரிகள் அமைப்பு என்றைக்குமே உண்டு. இன்றைக்கி ஒரு எதிரி இருக்கிறான், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பான், நாளானிக்கு இன்னொருத்தர் இருப்பான், இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. 6ஆம் அதிபதி லக்னத்தை பார்த்தால் எதிரிகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி லக்னத்திலேயே 6ஆம் அதிபதி இருந்தால் கூடையே இருப்பாங்க, கூடையே இருந்துக்கிட்டு எதிர்ப்பு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது 6ஆம் அதிபதி தரக்கூடிய எதிரிகள். சரிங்களா? இது 6க்கு உண்டான பரிகாரங்களை பண்ணி வாழ்க்கையை வளமாக்கிக்க வேண்டிதான். அதே மாதிரி எதிரிகளை பற்றி நம்ம ரொம்ப சிந்திச்சுட்டு அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறத விட ஆன்மீகமாக நாம் போயிடறோம்னா என்ன ஆயிடுதுங்க, தானாக எதிரிகளுடைய மனம் மாறி வேறு மாதிரி போயிடும். சரிங்களா? அதனால் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், ஆன்மீகமாக இருங்கள், பரிகாரங்களை பண்ணிக்கொள்ளுங்கள், வாழ்க்கை வளம் பெறும். நன்றி, வணக்கம்.